இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டுன்னு பேசுது ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அவள் யார் என்று தெரியுமா? இதை எப்படி கேட்கலாம் ஆங்கிலத்துல? Do you know who she is? Do you know who she is? Again, do you know who she is? அப்படின்னா அவர் யார் என்று தெரியுமா? இதை எப்படி கேட்போம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். அவங்க யார் என்று அவனுக்கு தெரியுமா? இது எப்படி கேட்கலாம்? Does he know who they are? Does he know who they are? நீ யார் என்று அவளுக்கு தெரியுமா? இது எப்படி கேட்கலாம்? ட்ரை பண்ணி பாருங்க. Well done. Does she know who you are? Does she know who you are? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Does she know who you are? நான் இன்னமும் முடிவு செய்யவில்லை. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? 2 வழியில சொல்லலாம். I still haven't decided or I haven't decided yet. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? I still haven't decided or I haven't decided yet. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க. I still haven't decided or I haven't decided yet. என்னால் இன்னமும் முடிவெடுக்க முடியல. இது எப்படி சொல்வோம்? I'm still unable to decide. I'm still unable to decide. அப்படின்னா அவனால் இன்னமும் முடிவெடுக்க முடியல. இது எப்படி சொல்வோம்? He is still unable to decide. He is still unable to decide. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க எல்லாரும். He is still unable to decide. அப்படின்னா எங்களால் இன்னமும் முடிவெடுக்க முடியல. இது எப்படி சொல்வோம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. சமையலை முடிக்கும் போது கூப்பிடுகிறேன், அதாவது கூப்பிடுவன். இது எப்படி சொல்வோம்? நான் கூப்பிடுவேன். I will call you. முடிக்கும் போது when I finish எதை? சமையலை, cooking. எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி பார்ப்போமா? I will call you when I finish cooking. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க எல்லாரும். I will call you when I finish cooking. இத மாத்தி when I finish cooking I will call you அப்படின்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். நான் போகும்போது கூப்பிடுகிறேன். இது எப்படி சொல்வோம்? I will call you when I go. I will call you when I go. அவன் வரும்போது கூப்பிடுறேன். இது எப்படி சொல்வோம்? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. Well done. I will call you when he comes. அங்கே போய் ஏதாவது பண்ணு. யாராவது சின்ன பிள்ளைகளோ யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா என்ன சொல்லுவீங்க? அங்க போய் என்னண்டான்னு பண்ணு. எப்படி இதை சொல்லலாம்? Go there and do something. Go there and do something. வேற யாராலையும் இதை பண்ண முடியாதா? இதை செய்ய முடியாதா? இது எப்படி கேட்போம்? Can't anyone else do this? Can't anyone else do this?
மறுமுறை கேட்டு பாருங்களேன் கூட. Can't anyone else do this? உனக்கு பணம் தேவையா? இதை எப்படி கேட்போம்? Do you need money? Do you need money? உனக்கு இந்த புத்தகம் தேவையா? இதை எப்படி கேட்கலாம்? Do you need this book? Do you need this book? உனக்கு இந்த கதிரை தேவையா? எப்படி கேட்கலாம்? Very good. What you thought is correct. Do you need this chair? Do you need this chair? உனக்கு இந்த நெக்லஸ் தேவையா? இதை எப்படி கேட்போம்? Well done. Do you need this necklace? Do you need this necklace? அவள் ஏதாவது வாங்கி வருவாள். இதை எப்படி சொல்வோம்? She will buy something. அவள் ஏதாவது வாங்குவாள். She'll buy something. அவள் ஏதாவது வாங்கி வருவாளா? இதை எப்படி சொல்லலாம்? Will she buy anything? Will she buy anything? Again, will she buy anything? அவ ஒண்ணுமே வாங்கி வர மாட்டா. இதை எப்படி சொல்வோம்? She will not buy anything. Again, she will not buy anything. இதை எப்படி சுருக்கமா குயிக்கா சொல்ல? She won't buy anything. She won't buy anything. அவன் ஒண்ணுமே வாங்கி வர மாட்டான். இதை எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். எனக்கு அந்த சத்தம் பழகிடுச்சு. பழகிட்டது ஏதாவது ஒன்று. இதை நாங்க எப்படி பயன்படுத்துவோம்? used to. என்ன பயன்படுத்துவோம்? used to. எனக்கு பழகிடுச்சு. I'm used to that noise. I'm used to that noise. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I'm used to that noise. எனக்கு இந்த சாப்பாடு பழகி போச்சு. இதை எப்படி சொல்வோம்? I'm used to this food. I'm used to this food. எனக்கு இந்த கலாச்சாரம் பழகிடுச்சு. இதை எப்படி சொல்வோம்? I'm used to this culture. I'm used to this culture. எனக்கு சாரி உடுத்தி பழகிடுச்சு. இதை எப்படி சொல்லலாம்? I'm used to wear sarees. I'm used to wear sarees. எனக்கு உன்னுடைய உதவி தேவை. இதை எப்படி சொல்வோம்? I need your help. I need your help. அப்படின்னா எனக்கு உன்னுடைய அறிவுரை தேவை. இது எப்படி சொல்வோம்? I need your advice. இங்கு ADVICE advice அப்படின்னு எழுத வேண்டும். ஏன் நாங்கள் advice என்பதை பெயர் சொல்லாக பயன்படுத்தியுள்ளோம். ADVISE advice என்பது வினை சொல். advice, advised, advised. எனக்கு உன்னுடைய யோசனை தேவை. எப்படி சொல்லலாம்? I need your idea. Again, I need your idea. எனக்கு உன்னோட வழிகாட்டல் தேவை. இதை எப்படி சொல்வோம்? I need your guidance. I need your guidance. எனக்கு உன்னுடைய பரிந்துரை தேவை. இதை எப்படி சொல்ல வேண்டும்? I need your recommendation. I need your recommendation. Again, என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க எல்லாரும். I need your recommendation. அவன் வேற என்ன சொன்னான்? இதை எப்படி சொல்வோம்? What else did he tell you? What else did he tell you? அவள் வேற என்ன சொன்னாள்? What else did she tell you? What else did she tell you? நீ வேற என்ன செய்தாய்? What else did you do? What else did you do? அவர்கள் வேற என்ன கொடுத்தார்கள்? இது எப்படி கேட்போம்? What
else did they give? What else did they give? அவன் வேற என்ன கொண்டு வந்தான்? இது எப்படி கேட்போம்? What else did he bring? What else did he bring? எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. What else did he bring? அதை விட இது நன்றாக இருக்கிறது, நல்லா இருக்கு. இது எப்படி சொல்வோம்? This is better than that is. This is better than that is. Again, this is better than that is. இதை விட அது பழசாக இருக்கிறது. இது எப்படி சொல்வோம்? That is older than this is. That is older than this is. அவன் அவளை விட உயரமானவன். He is taller than she is. He is taller than she is. He is taller than she is. உன்னை விட நான் குள்ளா, கட்டை. இதை எப்படி சொல்வோம்? I'm shorter than you are. I'm shorter than you are. Practice makes you perfect. ஏற்கனவே வினவப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்காவிட்டால் இப்போது அனைத்திற்கும் விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.